வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அக்கா மாமாவோட பேத்தி, அக்காவோட பையனோட பேத்திக்கு தான். எனக்கும் பேத்தி தான் பாப்பா. அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. நாங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் போல் கிளம்பணும். போக சொல்ல செம்ம டிராஃபிக்குங்க, ரொம்ப டிராஃபிக்குங்க. மண்டலூர்லேருந்து பெருங்குளத்தூர் தாண்டங்காட்டியும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி, அதை கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக பசிக்குது. ஏன்னா வந்தவொடனே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்கல. வழியில் ஸ்டாப் பண்ணி டீ, காஃபி, பஜ்ஜி இதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. டிராஃபிக்கில் ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி பைபாஸில் ஏறினாக்கா நம்மளுக்கு அக்கா வந்து சென்னையில் தான் இருக்காங்க, அதாவது கனகச்சத்திரத்தில் இருக்காங்க. போனதுமே எல்லாம் பார்ட்டிக்கு ரெடியாக இருந்தாங்க. கேக் கட்டிங் மட்டும் தான் பண்ணாமல் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. நம்ம போன உடனே இன்னும் எல்லோரும் வர வச்ச பிறகு தான் எல்லாம் பண்ணாங்களே, யாரையும் வராமல் கட் பண்ணலை. சூப்பராக சிம்பிளாக வேறு லெவலில் பண்ணாங்கங்க. அவங்க வீட்டு மகாலட்சுமி ஆச்சு, விடுவாங்களா, சூப்பராக பண்ணாங்க. தீம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக ஃபேமிலியாக போட்டிருந்தோம். ட்ரெஸ் எல்லாமே எல்லாேருக்கும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அக்கா மாமா வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பேராக வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லோ கலர், அவங்களுக்கு வந்து லைட் பர்பிள். அக்கா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்கு கலர், அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியாக சூப்பராக கலராக போட்டிருந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கேக் கட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக கிராண்டாக பண்ணாங்க. பண்ணிவிட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சு சாப்பிட்டு வந்துட்டோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் வெஜ்ஜு பிரிஞ்சு. நாங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா, விரதத்தில் இருக்கிறதுனால நாங்கள் சூப்பராக போய் பிரிஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கூடவே இருந்துட்டு சாக்லேட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பிரிஞ்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. சார் நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே கிட்டத்தட்ட 12:30 மணி போல் ஆயிடுச்சு. வர சொல்ல டிராஃபிக் கம்மி தான், போக சொல்ல தான் இருந்தது. ஆனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரது கொஞ்சம் கூட மறைச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்பி வந்தோம். ரொம்ப சூப்பராக மையோ குட்டிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது. தேங்க்யூ.